அம்மையார் இந்த பகுதியிலே வாழ்ந்து வந்தார். அவர் இந்த குடிலிலே தவம் செய்தார். நல்லதொரு இறை நிலையை இந்த இடத்தில் ஸ்தாபித்தார். இப்படி ஒரு அற்புதமான, யாரும் கேள்விப்படாத ஒரு அபியாச நிலையத்தை இந்த பகுதிக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவே அந்த தாய் இந்த மண்ணிலே பிறந்து இதற்காகவே வெகுகாலம் அவர்கள் மனதளவில் தவம் ஏற்றி வந்திருக்கிறார்கள். அந்த தவத்தினுடைய பயனாக யதார்த்தமாக நாம் இந்த பகுதியில் வந்து அந்த அம்மாவை சந்திக்க நேர்ந்தது. அவர்கள் தன்னுடைய விண்ணப்பங்களை, இறைவனிடத்தில் வைத்த விண்ணப்பத்தை நம்மளிடத்தில் தெரிவித்தார்கள். நான் இதுகாலம் ஓம் சக்தி வழிபாட்டில் இருந்து அந்த குழுவினை நடத்தி வந்தேன். என்னுடைய இறுதி காலம் இப்படியே போய்விடக்கூடாது என்று அந்த தாய் தனக்குள்ளேயே ஒரு வேள்வியை வளர்த்து, என்னுடைய காலம் நல்லதொரு குருவை சந்தித்து, அவர்கள் பால்வாடி டீச்சராக பணிபுரிந்து வந்து கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில் என்னுடைய இந்த பணி ஓய்வு காலத்தில் எனக்கு நல்லதொரு குருவை காண்பித்து கொடுக்க வேண்டும், நான் தவம் இயற்றி நல்லதொரு சமாதி நிலையை எட்ட வேண்டும் என்று இறைவனிடத்தில் விண்ணப்பித்ததாக என்னிடத்தில் தெரிவித்தார்கள். எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த பகுதியில் இத்தனாயிரம் மக்களுக்கு நடுவே ஒரு தாய் இந்த வித்தையை, இந்த விதையை அவர்களுக்குள் போடுவதற்கு அனுமதித்திருக்கிறார்கள். அதற்காக பண்பட்ட ஒரு ஜீவன் நமக்கு கிடைத்திருக்கிறது. என்னுடைய சிறு வயதிலிருந்து இந்த ஆசை, இந்த மண் எனக்கு சொந்தமான மண், நான் வாழ்ந்த பிறந்த மண், இந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது ஆன்மீக ரீதியாக செய்ய வேண்டும் என்று ஆசை எனக்குள் இருந்தது. அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு இந்த தாய் எனக்கு பேருதவியாக இருந்திருக்கிறார்கள் என்றுதான் எனக்கு நினைக்க தோன்றுகிறது. அப்படிப்பட்ட அந்த அற்புதமான சித்தவித்தை பயிற்சியை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் இதுவரை பயணித்து வந்த அந்த ஓம் சக்தி குழுவில் இருந்து தன்னை விடுவித்து கொண்டு, அவர்களுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் அஞ்சாமல் இந்த சித்தவித்தைக்கு உரிய அந்த வெள்ளை ஆடையை தரித்து இந்த மண்ணிலே அவர்கள் இத்தனை மக்களுக்கு மத்தியில் இந்த வித்தையை சுமந்து அவர்கள் இந்த இடத்தையும் இந்த பகுதி மக்களுக்காக சித்தவித்தை அபியாச நிலையமாகவும் உருவாக்கி, அதற்காக தேவையான செலவுகளையும் தானே ஏற்று இந்த கட்டடத்தையும் கட்டி முடித்து, அவங்கள் தன்னையும் தன்னுடைய பொருளையும் தன்னுடைய இடத்தையும் இந்த பகுதி மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்றால், அந்த தாயினுடைய உயர்ந்த குணத்தையும் எண்ணத்தையும் எண்ணி பார்க்கும்போது ஒரு கணம் நம்மளுக்கெல்லாம் கண் கலங்கதான் செய்கிறது. எனவே இங்கு இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொதுமக்களும் அந்த தாய்க்கு பேருதவியாக சப்போர்ட்டாக இருந்து இந்த நிலையம் பெருக்கெடுத்து பெரும் மக்கள் பெரும் கூட்டமாக பெரும் வெள்ளமாக இந்த நிலையம் பெருகி வளர வேண்டும். அதற்கு நாம் எல்லாரும் இங்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அபியாச நிலையம் என்பது இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு புரிகிறதற்கு சில வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இதெல்லாம் பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் இந்த தவங்கள் இயற்றப்படுகிறது. இந்த சமசீரான மழை பெய்ய வேண்டும், சமசீரான வெயில் அடிக்க வேண்டும், சமசீரான காற்றடிக்க வேண்டும் என்று இந்த பஞ்சபூதங்கள் சமமாக எல்லா மக்களுக்கும் பயன்பட வேண்டும் என்கின்ற வகையில் மழைகளை நாம் எதிர்பார்த்து
காத்து கொண்டிருக்க வேண்டியது இல்லை. இங்கு அபியாசங்கள் நடக்க நடக்க இந்த பகுதி சுற்று வட்டாரமே பசுமையாக மாறிவிடும் என்பது எங்களுக்கு அங்கங்கே போய் நிலையங்களை துவங்கி நடத்தி பார்த்த அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். எனவே எதிர்காலம் இந்த பகுதிக்கு ரொம்ப பசுமையாக இருக்கும். அந்த பசுமையான எதிர்காலத்தை இந்த பகுதிக்கு கொண்டு வந்த பெருமை அந்த தாய் சரஸ்வதி அம்மாளுக்கே சேரும் என்று சொல்லி, அடுத்தபடியாக இந்த